சங்கீதாவோ இவங்க ரெண்டே பேருக்கு தான் போட்டி. பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிற இது நம்ம திமுக மட்டும் தான் இது வரைக்கும். ஆனா இவங்க சொல்றாங்க பாதுகாப்பு இல்லன்னு. யார் சொல்றாங்க பாதுகாப்பு இல்லன்னு? இந்த இதுவுக்கும் அவங்க அரசியல் பண்ண 10 வருஷத்துக்கு முன்னாடிக்கு அவ்வளவு டிஃபரெண்ட் இருக்கு. அப்ப மகளிர் வெளியே வந்தாங்களா, இப்ப மகளிர் வெளியே வந்தாங்களா? அப்ப மகளிருக்கு எங்க முக்கியத்துவம் இருக்கு, எங்க பாதுகாப்பு இருக்கு? எந்த ஆட்சியில பாதுகாப்பு? இந்த ஆட்சியில தான் பாதுகாப்பு இருக்கு. அவங்க 1000 இல்ல 5000 குத்தாலும் மகளிருக்கு பாதுகாப்பான ஒரு இடம் எதுனா திமுகவுல மட்டும்தான். திமுக யாருக்குன்னா மகளிருக்கான பாதுகாப்பான இடம் மட்டும்தான். மகளிருக்கான திட்டம், மகளிருக்கான நாடு இது. அததான் முன்கொண்டு வர்றாரு எங்களுடைய தளபதி. இவரை சொல்லலாம் நான் 2500 ரூபாய் தரேன்ட்டு. 1000 ரூபாய் காசையே அவர் கேவலமா பேசினாரு. ஆனா அவர் இப்ப 2500 ரூபாய் கொடுக்கறேன்னு சொன்னா அதையும் ஒரு கேவலமா தானே ஜனங்க பாப்பாங்க. நீ சொல்லாம செஞ்சா கூட ஒரு வார்த்தை இருக்குது, சரிங்களா? நீங்க நாட்டை நீ ஆளணும்னு நினைச்சுன்னா எப்படி வேணாலும் ஆளலாம். நீ எங்களை மட்டம் தட்டி தான் ஆளணும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா என்னைக்குமே அது நடக்காது. தளபதி இருக்கிற வரைக்கும் தமிழ்நாடு தலைகுனிய விட மாட்டோம். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். விஜய் 2500 ரூபாய் தரேன்னு சொல்றாரு மகளிருக்கு. இலவச பேருந்து தரேன்னு சொல்றாரு. அதாவது அவங்க சொன்னாங்க 1000 ரூபாய் அது ஒரு நாங்க வாங்க மாட்டோம்னு சொன்னாங்க. இப்ப எப்படி அறிவிச்சிருக்காரு? விக்கிரவாண்டி மாநாட்டுல அவர் சொன்னது என்னன்னா, இலவசங்கள் கொடுத்து இந்த தமிழ்நாட்டு மக்களை பிச்சைக்காரர்கள் ஆக்கிட்டாங்கன்னு சொல்லி பேசினவரு. கொஞ்ச நாள்ல இப்ப அவர் 2500 ரூபாய் கொடுக்குறேன்றாரு. எல்லா மகளிருக்கு எல்லா பேருந்துல இலவசம். அது இல்லாம அதாவது குடும்ப தலைவிகளுக்கு மட்டும் இல்லாம எல்லாருக்கும் 2500 ரூபாய் கொடுக்குறாரு. இது கூட ஏறி கோயில் பிடிக்க முடியாதவங்க வைகுண்டத்தை காமிக்கிறேன்ற கதை மாதிரி தான். ஸோ இதனால இது நடக்க, அதாவது வெறும் கையை எடுத்து அப்படி வீசி காமிக்கிறது தான். நடக்காத ஒரு விஷயத்த மக்களை சினிமா வசனம் மாதிரி பேசிட்டு ஏமாத்திட்டு போற ஒரு விஷயம் தான். முதலமைச்சர் தமிழ்நாடு தலைகுனிய விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சூழல் வச்சிருக்காரு. இது தனிப்பட்ட திமுகவோட மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ் மக்களோட உணர்வு. இதே மாதிரி மற்ற கட்சிகள் இப்போ அதிமுக தமிழ்நாடு மட்டும் இல்லாம அவங்களோட அதிமுகவே அடிமை, பிஜேபி கிட்ட அடிமையா அடமானம் வச்சிருக்காங்க. அதை மீட்டெடுக்கிறதும் தமிழ்நாடு மட்டும் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தோட இந்த அரசோட சாதனைகள் அடுத்த 5 ஆண்டுகளுக்கும் தொடர்றதுக்கு ஒரு தொடர் பயணமா இந்த வெற்றி மாநாடு அமையும் அப்படின்றதுக்காக நாங்க தியாகராஜ நகர் தொகுதியில இருந்து இங்க இதுல கலந்துக்கு வந்திருக்கோம். அவர் நம்மள காப்பி அடிச்சுதான் சொல்றாரு. டைரக்டா அவர் சொல்லிதான் வாய்த்துக்கலாம். நம்ம சொல்லிட்டு பிறகு அவங்க சொல்றதுக்கு அது எல்லாம் தான் சொல்லுவாங்க. வரமாட்டாத பின்னோக்கி போறவங்களுக்கு நான் முன்னாடி போறேன்றதுக்கு எதுனா வாய்க்கு மாங்காய் பைத்ததுன்றாங்களே பயமொழி, அந்த மாதிரி எதுனா ஒன்று சொல்லிட்டு அவர் அரசியல் தப்பிக்கலாம்னு நினைக்கிறாரு. இந்த தேர்தலில் கடுமையான உழைச்சாலும் திராவிட முன்னேற்ற 100% வெற்றி. அது யாராலும் கவுக்க முடியாது. அப்படியாப்பட்ட மோடியே ஆட்டம் கந்துட்டு இந்தியாவில் ஈடி எல்லாம் வச்சு மிரட்ட முடியாத சோர்ந்து அமித்ஷாவும் மோடியை சோர்ந்து போய் நின்றுட்டு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் எந்த மொழிக்கணும்? அதனால நெக்ஸ்ட் 100% திமுக கூட்டணி, திமுகவுடைய கொள்கை இந்தியா முழுவதும் இவர் பின்னோக்கி நிற்கிறாங்க. இப்போ உலகம் ஃபுல்லாவே இவருடைய நோக்கம் தான் இப்போ ஆகுது. அதனால இவர் ஒரு முன்மாதிரியாக தான் பார்ப்பாங்களே கண்டி, நமக்கு தோல்வின்றதெல்லாம் வரவே வராது. ஏன்னா இது வரைக்கும் இல்லாத உற்சாகம் திமுக தொண்டருடைய கூட்டணியில் தெரியுது. அந்த முகத்தை பார்த்தாவே நானும் 30 ஆண்டு காலமாக இந்த கட்சிக்காக உழைச்சு கொண்டிருக்கிறேன். எல்லளவுக்கு கூட பின்னோக்கி போல முன்னோக்கி தான் போகிறோம். காரணம் என்னன்னா திராவிட முன்னேற்றத்தினுடைய கொள்கை எங்களுக்கு எத்தனை சோதனை வந்தாலும் அந்த எதையும் தாங்க இதைன்ற மாதிரி கலைஞர் எங்களுக்கு கொடுத்து வச்ச பாடம் இது. அதனால தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாங்கள் உறுப்பினராக தான், சாதாரண உறுப்பினராக தான் இருக்கிறேன். வெற்றிக்காக பாடுபோம். அதே அரசியலுக்காக அப்படி பேசியிருக்கிறாங்க. உண்மையான நோக்கம் தேர்தலுக்கு பிறகு நம்ம கழக தலைவர் ஸ்டாலினுக்கு வாழ்த்து தெரிவித்து அவரே போயிடுவார். அதான் நான் அரசியலில் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 60 20 30 37 வருஷமாக இருக்கிறேன். என்னோட அனுபவத்தில் தமிழ்நாட்டை பாதுகாக்கணும்னா ஐயா தளபதி முத்துவேல் கருணாநிதி முக ஸ்டாலினை தவிர வேறு யாராலையும் பாதுகாக்க முடியாது. காரணம் என்னன்னு கேட்டால், நான் எதிர்த்து ஆப்பு மிசைல் கொடுக்குற மாதிரி நாங்கள் எதிர்த்து ஆப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மாத்தான் தாயை போல் நம்மளை தமிழ்நாட்டை நடத்துது. காரணம்னு கேட்டால் அது தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய நிதியை வாங்குறாங்க, நமக்கு கொடுக்க வேண்டிய நிதியை முறையாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க.
அது மாதிரி இருக்கக்கூடாது, செய்யணும். அவங்க எல்லாரையும் ஒரு போல பார்க்கணும், எல்லா ஸ்டேட்டையும் ஒரு மாதிரி பார்க்கணும். அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிறவர் வந்து இப்போ சுயநலமாக இருக்கிறாருங்க, செய்யக்கூடாது அது மாதிரி. இப்போ விஜய் வந்து இங்கே காசு 2000 தரேன் அப்படி இப்படி இந்த பஸ் இப்படி அதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அவரால் எதுவும் செய்ய முடியாது. அவர் குடும்பத்தையே அவர் பாதுகாக்க முடியல. இப்போ வந்து தமிழ்நாட்டை அவர் எப்படி பாதுகாக்க முடியாது. ஏனுங்க, பாதுகாக்க முடியாதுங்க. காரணம்னு கேட்டால் அவர் வந்து அவரோட ஃபேமிலியை பாதுகாக்க முடியல. இப்போ இவ்வளவு இது அவர் மேலே ஒரு பொதுமக்கள் கொஞ்சம் நம்பிக்கை வச்சுருக்காங்க. அந்த நம்பிக்கையும் போச்சு, திரேசை கூட சுற்றிட்டு அலைகிறாரு. அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அரசியல் வந்தால் ஞானமாக டீசெண்டாக பரிசுத்தமாக இருக்கணும், ஞானமாக இருக்கணும். அவர் சும்மா அவர் வித்து வேட்டுங்க. அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை. அவரை பற்றி பேசி என்ன பிரயோஜனங்க? காரணம் அவர் வித்து வேட்டாயிட்டார். இப்போ காரணம் சொந்த ஃபேமிலியை விட்டு திரேசா கூட சுற்றிக்கலார். அவர் வந்து தமிழ்நாட்டை பாதுகாப்பாரா? தலையே சரியில்லைன்னு வாள் எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் வாளுங்களும் சரியில்லாமல் போய் கம்பியில் ஏறுறாங்க, மரத்தில் ஏறுறாங்க, செவுத்தில் ஏறுறாங்க, ரோட்டில் போய் வண்டியை தென்னாவட்டா ஓட்டி போய் விழுந்து சாவுறாங்க. இதெல்லாம் தேவைங்களா? ஒரு உயிர் எவ்வளோ பொறுப்பானது, எவ்வளோ இது உண்மையாக படைச்சிருக்கிற இறைவன். அதை நடத்துறதுக்கு ஆள் இல்லை அவர்கிட்ட. இவர் வந்து சும்மா வித்து வெட்டு மாதிரி சும்மா வந்து ஒரு 5 நிமிஷம் கூட பேச மாட்டேங்கிறாரு. ஏன் மீடியா கிட்ட வந்து அவர் நின்று பேச மாட்டேங்கிறார்? இதுவரை பேசியிருக்கிறார் மீடியா கிட்ட நின்று பேச சொல்லுங்கள், எதாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லுங்கள். தில்லா காரணம் கேட்டால் அவர் குடும்பத்துக்குள்ளே குட்டிஸ்வராக இருக்கும்போது வெளியே வந்து என்ன பண்ணுவாருங்க? குடும்பத்தையே பாதுகாக்க முடியல. அப்புறம் அவர் என்ன பண்ண முடியுங்க? அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ரசிகர்கள் வந்து அவர் ஓட்டு இல்லாத இளைஞருங்க ஒன்று, அதாவது இளங்கன்னு பழமறியாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவங்களுக்கு கண்டுகுட்டி துள்ளி துடிச்சிட்டு அலைகிறாங்களே தவிர அதோட ஒரு அருமை, கஷ்டம், நஷ்டம் எல்லாத்தையும் அடிபட்டு வந்தவங்களுக்கு தான் அரசியலில் நிற்க முடியும். இவர் வந்து ஒவ்வொரு இதுலேயும் ஜெயலலிதா அம்மா ஒரு பதவி வாங்கினா இவர் ஒரு பதவி வாங்கிட்டு ஒவ்வொன்றிலையும் ஒரு மேயர்லேருந்து ஒவ்வொன்றும் செஞ்சுட்டு வராரு. இன்றைக்கி தமிழ்நாட்டு ஃபுல்லாகவே அவர் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிற மாதிரி செய்கிறாரு. வேறு எந்த தமிழ்நாட்டில் இந்தியா முழுவதுமே வேறு எந்த சீஃப் மினிஸ்டரும் இது மாதிரி செய்யலை. தமிழ்நாட்டு சீஃப் மினிஸ்டர் எல்லாருக்கும் எல்லாம் ஒரே பார்வையை பார்த்து எல்லாருக்கும் எல்லாம் செஞ்சுட்டு வராரு. பிள்ளைங்க படிப்பு விஷயத்துலேருந்து, தொழில் விஷயத்துலேருந்து, வேலை வாய்ப்புலேருந்து எல்லாம் செய்கிறாரு. வேறு எந்த ஸ்டேட்லேயும் கிடையாது. தமிழ்நாடு நம்பர் 1 இருக்குதுங்க. இன்னும் பொதுமக்கள் வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா இன்னும் மீண்டும் நேற்று இன்று முன்றும் என்றும் தமிழ்நாடு தொடர்வார். திமுகவில் ஸ்டாலின் தான் தொடர்வார். வெல்லும் தமிழ்நாடு 200க்கு 200. கழக தோழ கண்மணியே, கண்ணீர் விட்டது போதுமாடா, பேரறிஞர் அண்ணாவும் கலைஞர் கலைஞரும் டாக்டர் கலைஞரும் ஏற்றி வைத்த தீபந்தம் அணைவிடும். பெரியாரும் அண்ணாவும் ஏற்றி வைத்த தீபந்தம் அணைவிடும். நன்றி. எங்கள் முதலமைச்சர் தமிழக முதல்வர் என்றும் என்னைக்கு கோடு போட்டாலும் அதை ரோடு போடுவார். அவரை யாராலையும் ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. அதே போல திருச்சி மாவட்டத்திலே மாநாடு என்றால் நமது அமைச்சர் தான், நேரு தான். அதே போல் அவரை அசைக்கவோ ஆட்டவோ எந்த கொம்பனாலும் முடியாது. அவர் சொல்லுவார், எதையும் செஞ்சது கிடையாது. எங்கால் சொல்லுவார், அதை செஞ்சு நிரூபித்து காட்டுவார். 2026 வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கான ஆட்சி ஒன்று இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நலத்திட்டம் நடந்துகிட்டு இருக்கு. காலை உணவு திட்டம், மகளிர் உரிமை தொகை, தமிழ் புதல்வன் திட்டம், நிறைய திட்டம் இந்த 5 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் நிறைய எதிர்பார்ப்போடு நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து மீண்டும் நம்மளோட திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைய இந்த ஒரு மாநாடு ஒரு சாட்சியாக மீண்டும் அடுத்த ஆட்சி கண்டிப்பாக வர நாங்கள் எல்லாம் வந்து மாநாட்டில் ஒரு ஆர்வமாக வந்திருக்கோம். நாங்கள் நேற்று நைட்டே வந்து நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் ஒரு 4 மணி அளவில் வந்து சிஎம் அவர் வரவேற்க போகிறோம். அதனால் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. அடுத்து மீண்டும் ஆட்சி எங்களுக்கு வரணும்னு சொல்லி நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். அதாவது எல்லாருமே ஆட்சி வந்து உடனே வந்து நான் வந்தோடனே சிஎம் ஆக முடியும் அப்படின்னு நினைக்க முடியாது. திடீர்னு ஒருத்தவங்க, அதாவது ஆல்ரெடி நடந்துட்டு இருக்குது மகளிர் உரிமை தொகை எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறத வந்து இவர் திடீர்னு வந்து இப்போ வந்து நான் 2500 ரூபாய் தரேன், தாலிக்கு தங்க திட்டம் அதெல்லாம் வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து அந்த மாதிரி பண்ணாலும் எதுவும் பண்ண மாட்டாங்க. இருந்தாதான் இருந்தாலும் டிஎம்கேக்கு தான் நம்மளுக்கு வந்து இது இருக்குது, வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் இன்னைக்கு நேற்று வந்த மகளிருங்களே எவ்வளோ பேர் இருக்காங்க. மகளிர்கிட்ட நீங்கள் கேட்டாலே சொல்லுவாங்க மகளிருக்கு பாதுகாப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 100% இங்கே இருக்கிற லேடிஸை வந்து கூப்பிட்டு கேட்டாலும் அவங்களே சொல்லிடுவாங்க. அதாவது திராவிட முன்னேற்ற ஆட்சியில் வந்து முதல்ல என்னன்னா மகளிருக்கு பாதுகாப்பு கொடுத்த ஒரே ஆட்சினா நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் சிஎம்மோட ஆட்சி தான்.
இந்த 1000 ரூபா கொடுக்கறதுல எவ்வளோ கஷ்டங்கிறது எங்கள் திராவிட முன்னேற்ற கழகவுடைய ஐயாவுக்கு தான் தெரியும். அதனுடைய கஷ்டங்கள் அவ்வளோ கஷ்டத்துல நாங்கள் மக்களுக்கு கொடுத்துட்டு வரோம். ஆனால் இது வந்து விளம்பரத்துக்கு சொல்றது, ஓட்டு ஏமாற்றி ஓட்டு வாங்குவதற்காக சொல்றது. இதெல்லாம் போலித்தனம், பொய் பித்தலாட்டம். இதெல்லாம் நம்ப வேண்டாம், பொதுமக்கள் நம்பவும் மாட்டாங்க. இப்போ விஜய் அவர்கள் சொல்றாங்க, அவங்க வந்து அவர் வந்து நடிகர் இருந்ததுனால தான் பார்க்க வராங்க. வேற அவரை வந்து அரசியல் தலைவர் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. அவர் ஒரு நடிகர் பார்க்கறதுக்காக எல்லாரும் வர்றாங்க. அதை வச்சுட்டு அவங்க நாங்கள் செவிச்சிருவோம் அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. இப்போ எங்கள் ஐயா தலைவர் தளபதி என்ன செஞ்சிருக்காங்கன்னா, மகளிருக்கு இலவச பேருந்து, அது போக மாசம் 1000 ரூபா. அந்த இந்த இதுலயே மகளிர் ஓட்ட ஃபுல்லாக பிடிச்சிட்டாங்க தலைவர். அதனால இப்போ நல்லா சிறப்பாக இருக்கு ஆட்சி. இப்போ 5 வருஷத்துல சிறப்பாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. அது போக இப்போ கல்வி கடன் மாணவர்கள் அது நிறைய பேர் பயன்பட்டுருக்காங்க. காலை உணவு திட்டம், எம்ஜிஆர் வந்து சத்துணவு கொடுத்தாரு. இப்போ எங்கள் தலைவர் வந்து வரலாற்று சாதனை படைச்சிருக்காரு, அதாவது காலை உணவு திட்டம் சொல்லி. இந்த சாதனை மூலயமாக நாங்கள் வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்று சொல்லி நாங்கள் தான் அடுத்த ஆட்சி அமைக்கும். அவர் குடும்பத்தையே அவர் சரி பண்ண முடியல. அப்புறம் இதில் நான் சொல்ல விரும்பல. விஜய் அவர்கள் வந்து 2500 ரூபாய் மகளிருக்கு அவரை இலவச பேருந்து தரலாம் சொல்லியிருக்காரு. முதலாவது அவர் ஜெயிச்சு வரட்டும், பிறகு பார்ப்போம். அவர் மட்டும் ஜெயிக்கட்டும், வேணாலும் கூட வேண்டாம். அவர் ஜெயிப்பாருன்னு பார்ப்போம். பிறகு அவர் வந்த பிறகு செய்யறது செய்யாது, பிறகு பார்ப்போம். அதெல்லாம் இல்லைங்க, திமுகவுக்கும் தான் போட்டி. அதெல்லாம் 3வது இடம், அதுதான் உண்மை. 2வது இடம் வர முடியாது. 2026க்கு அப்புறம் அதிமுக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அது கொஞ்சம் கஷ்டம்தான். அது பிஜேபி கைக்கு போயிடும். கொஞ்சம் கஷ்டம்தான் இருக்கிறது. தலைவர் செய்த சாதனை மகளிர் உரிமை தொகை, காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், மருத்துவர்களுக்கு உதவித்தொகை, மாணவர்களுக்கு உதவித்தொகை. எங்கள் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெறுவதற்காக வேண்டி நாங்கள் உயிரை கொடுத்து நானும் பாடுபடுவோம். இலவச பேருந்து அது ஏகப்பட்ட மக்கள் பயன்படுது. இலவச பேருந்து என் வீட்டம்மா ஒரு எங்க தலைவர் எனக்கு பார்த்து கொடுத்திருக்காரு, வீட்டம்மாவுக்கு பார்த்து கொடுத்திருக்காரு. அது எவ்வளவு துட்டு மக்களுக்காக வேண்டி, எவ்வளவு முக்கியமான பிரச்சனை அது. இலவச பஸ் பாஸ், முதியோர் உதவித்தொகை. எம்ஜிஆர் பீரியட்ல 200 ரூபா தான் இருந்தது. கலைஞர் பீரியட்ல தான் 500 ரூபா கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 1200 ரூபா கொடுத்தாரு. இப்ப 1500, இப்ப 2000 ரூபா. இவ்வளவு பணிகளையும் எங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவ்வளவும் செய்து கொண்டு இருக்கிறார். அவர் வெற்றி பெறுவதற்காக வேண்டி நாங்கள் உயிரை கொடுத்து நாங்கள் பாடுபடுவோம்.